ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, இட்லிக்குன்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் அசத்துகிற சூப்பரான ஒரு சைட் டிஷ்னால் இந்த சால்னா தாங்க. இந்த சால்னாவை எப்படி நம்ம ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக 10 நிமிஷத்தில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பட்டை இதெல்லாம் சேர்த்து நான் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதங்கினதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் இது நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து கிடைக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இதுக்கு கட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயத்தை வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு 2 பெரிய தக்காளி பழமாக எடுத்து சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது நல்லா மசிஞ்சு வதங்கினா தான் நமக்கு இந்த சால்னாவோட டேஸ்ட்டே கிடைக்கும். இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப நல்லா மசிஞ்சு நல்லா இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தான் இதில் மெயினே. இதுதான் சால்னாவோட டேஸ்ட்டுவே கொடுக்கும். அதனால் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நீங்கள் கறி மசாலா சேர்த்தாலும் கூட இது நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இல்லைனா இதை அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னாலே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நான் தேங்காயும் ஒரு 4 சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு சில்லு அளவுக்கு தேங்காயும் ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, புதினா இலை இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. சால்னா டேஸ்ட்டுக்கு புதினா இலை போட்டால் தான் அந்த இதே வரும். ஸோ புதினாவும் ஒரு கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஜார் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியும் எடுத்து இதில் நல்லா கலந்து விட்டுட்டு, பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வரும்போது இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சால்னா வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, அதே டேஸ்ட்டை நம்ம வீட்டிலையே கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வற்ற விட்டு இறக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான சால்னா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, புரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.